இலக்கியாவும், கௌதமும் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இலக்கியாவ கௌதம் எந்த அளவுக்கு புரிஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, நம்ம கௌதம் இனிமே எந்த ஒரு வகையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்கவே கூடாது. பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, அதே மாரி இந்த குடும்ப விஷயத்துல இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த அஞ்சலி பண்ண ஒரு விஷயத்தினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதையே தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவா வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு, "கௌதம் நான் இப்ப சொல்றேன் பாருங்க. நீங்க இப்போ நெனச்சிட்டு இருக்கிறத அப்படியே நெனச்சிட்டு இருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தத்து புள்ள இல்ல அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது, அப்போ அதாவது அவங்க அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத போது நீங்க எப்படி இருந்தீங்களோ, அதே மாரி இருங்க. நீங்க எந்த ஒரு கவலையும் படாதீங்க. அப்டின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம, இந்த எஸ்எஸ்கேவ எப்பவுமே நீங்க ஜெயிக்கவே விட்றாதீங்க. எப்பயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜெயிக்கிறீங்க அப்டின்னா, கண்டிப்பா அது எந்த அளவுக்கு பிரச்சனைய உண்டாக்கும் அப்டின்னு நல்லாவே வந்து தெரியும். அந்த எஸ்எஸ்கே வந்து ஜெயிச்சா. அதே சமயம் இப்போ இந்த அஞ்சலிய இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக நம்ம இலக்கியா ஒரு பிளான் பண்றாங்க. அதாவது இப்போ ஏசிபி ராம் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, இந்த அஞ்சலி எங்க போறா? என்ன பண்றா? ஏது பண்றா? யார்கிட்ட ஃபோன்ல பேசுறா? அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்க. நம்ம இவங்க அதாவது ஏசிபி ராமும் இருந்துட்டு எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக தயாராயிட்டாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் குடுத்ததுனால, கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ எடுத்து தான் ஆகணும். ஒரு பக்கம் கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரியவும் கிடையாது. ஏன்னா இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்றா? ஏது ஏது பண்றா? அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா, அதுக்கப்புறம் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அவள வந்து அடைக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு ஏசிபி ராம் கிட்ட இப்படி சொன்னதுக்கு அப்புறமா, இந்த அஞ்சலி அந்த எஸ்எஸ்கேக்கு வந்து ஃபோன் பண்றா. அத ரெக்கார்டும் வந்து பண்ணிடுறாங்க. இந்த அஞ்சலி வந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி தான் "அப்பா நம்ம நெனச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் இப்போ காலையிலேயே எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டான். இதுக்கு முன்னாடி அதாவது நேத்தாச்சும் பரவால்ல. அவன் வந்து கொஞ்சம் மெதுவா அதாவது இவங்களா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா, இப்போ ஃபுல் ஃபோர்ஸோட அவனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருக்கான். என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. எப்படியாச்சு அவன் வந்து தத்து புள்ளன்னு சொல்ற அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னா, இந்த வீட்ட விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா, அதுவும் நடக்கல. அதே மாதிரி இப்போ அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தின ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இவன் அதாவது கௌதம் வந்து இந்த வீட்டோட புள்ள கிடையாது, வாரிசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேச வச்சோம் அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம்ன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்க. ஆனா, இப்போ அது எதுவுமே நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஏசிபி ராம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இப்போ எஸ்எஸ்கேவும், அதுக்கப்புறம் அஞ்சலி 2 பேருமா சேர்ந்து, அதாவது நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை தீரணும் அப்படின்னா, முதல்ல கௌதம தீர்த்து கட்டணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிய வந்து சொல்ல ஆரம்பிச்சாராம். இப்போ இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எவிடன்ஸோட நேரா வீட்டுக்கு வந்து நம்ம ஏசிபி ராம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆதாரத்த வந்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்ததும் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமான ஷாக். அது மட்டும் இல்லாம கார்த்திக்கும், அதுக்கப்புறம் இந்த பைரவி இவங்க 2 பேரும் அந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சு வச்சிருக்கிறதுனால தான், இத்தன நாளா அந்த வீட்ல இருந்துட்டு இருந்தான். இப்போ அவங்களுக்கே இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்து, கௌதம கொல்லவே பிளான் பண்றா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா இந்த அஞ்சலிய இந்த வீட்ட விட்டு விரட்டிருவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.